மல்மோ ஸ்வீடனில், இது டென்மார்க்குக்கு கிட்ட உள்ள ஒரு நகரம். இப்போ நாங்கள் அது ஒரு துறைமுக பகுதியில் நிற்கிறோம். பாருங்க, இதுகள் எல்லாம் இந்த உல்லாச பிரியாணத்துக்குரிய படகுகள். சிலதுகளை நாங்கள் யொட்டுன்னு சொல்லுவோம். இந்த யொட்டெல்லாம் கிட்டத்தட்ட பெருமளவுக்கு பல நாடுகளுக்கு மாதக்கணக்கிலே ஒரு 2 அல்லது 3 பேர், சில குடும்பங்கள் சென்று இந்த உலகத்தை சில நேரம் சுற்றி வருவார்கள். சில குழந்தை பிள்ளைகளை கூட இதில் கொண்டு செல்வார்கள். அதில் தான் அவர்களுக்கு தாய் தகப்பன் படிப்பிக்கிறது, பள்ளிக்கூடம் போகிறதில்லை. அவ்வாறான பலரை நான் திருவோணமலையில் வேலை செய்யும்போது சந்தித்திருக்கிறேன். இதுவும் ஒரு யொட்டான். யொட்டுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பாய் கப்பல்னு சொல்லுவதுதான் யொட்டோ ஜாட்டோ என்று சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக உச்சரிப்பார்கள். இது என்னென்னு சொல்கிறது, உல்லாச பிரயாணிகளை ஏற்றி செல்கிற ஒரு கப்பல் வந்து கொண்டிருக்குது. இதுக்கான தூரத்துக்கு அப்படி எங்கால போகுது. கப்பல்கள் நிற்குது. பெரிய ஒரு ஏரியாக்குள்ள போகுது. ஸ்வீடன் முதல் இதில் ஒரு உல்லாச பிரயாணிய கப்பல்கள் ஒன்று இருந்தது. நாங்கள் நடந்து வரைக்கில் அது அங்கால போய் மறைஞ்சிட்டுது. அந்த கட்டிடத்தை பாருங்கள், அப்படியே கட்டி போட்டு இப்படி கையால் திருப்பின மாதிரி, அப்படி சுழட்டி விட்ட மாதிரி சுழட்டி கிடக்குது. ஒன்று போகுது, கவனித்து பாருங்க. தெரியும், கீழே கப்பல். நீலக்கடல் என்றதுதான். நீலக்கடலின் ஓரத்தில் அங்கால வருதில்லை. இது ஒரு ஜாட். ஓகே, இது பாய்க்கா. ஆமாம், கண்டெய்னர் லோடியா. ஓகே, இதில் ஏற்றி கொண்டு போவாங்க இல்லையா? ஐயா, இந்த கப்பல் கிட்டத்தட்ட இந்த பயணிகள் வாகனங்கள் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு வரத்துக்கு ஏற்றி கொண்டு போகிற கப்பல் என்று நண்பர் சொல்கிறார். ஏன்னா அந்த ஃபீல் லைன்ஸ் என்று சொல்கிறாரு. பாருங்கள், மேலே லோரிகள் எல்லாம் நிற்கிது. வாகனங்களை கொண்டு பெரிய பஸ்ஸுகள் கொண்டு கீழே பார்க் பண்ணி போட்டு பயணிகள் மேலே இருப்பினும் அப்படி பல கப்பல் சேவைகள் இந்த பிரதேசங்கள் இருக்குது. லண்டனில் இருந்து கலைக்கு வர்றது கூட, அதாவது கலைன்னு சொல்கிறது ஃப்ரான்ஸில் இருக்கிற இடம். அவ்வாறான கப்பல் சேவைகள் ஷெடியூலில் இருக்குது. இப்போ வாகனங்களை உள்ளே கொண்டு பார்க் பண்ணிவிட்டு அந்த கப்பல்களில் ஏறி
மற்ற கரையை அடைஞ்சு பிறகு நாங்கள் வாகனங்கள் ஓடிக்கொண்டு போகலாம். அதே போல் வந்து பஸ் சேவைகள் கூட இருக்குது. பஸ் வந்து இந்த இதுக்குள்ள பஸ் ரோட்டால் ஓடி வந்து இந்த இப்படியான கப்பல்களுக்குள்ள ஏறிட்டு பிறகு அடுத்த கரை வந்தோடனே திருப்பி ஓடி போய் பயணிகளை கொண்டு தங்களை குறிப்பிட்ட இடங்களில் நிப்பாட்டுவார்கள்.